ரொம்ப தாம் தூம் செலவு பண்ணுறது, உதாரித்தனமாக செலவு பண்ணுறது, நான் எவ்வளோ பெரிய வள்ளல் தெரியுமா சொல்லிட்டு காசை ஃபுல்லாக கரைக்கிறது மாதிரி விஷயங்கள் எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க. காசு ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்துடைய இம்பார்ட்டன்ட் எல்லாமே மேஷராசிக்காரங்களுக்கு அடுத்த வருஷம் தெரிய போகுது. உறவுகளுடைய இம்பார்ட்டன்ட் எல்லாமே அடுத்த வருஷம் உங்களுக்கு தெரியும். சேமஸ் காதலில் கூட மேஷராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். அதை நெக்ஸ்ட் இயருக்கு அப்புறம் சொல்லிக்கிறேன்றதுனால என்னதான் இருந்தாலும் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்குன்றதுனால இப்போ இருக்கக்கூடிய இந்த நல்ல டைம் ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் நல்லா இருக்குது, என்ன வேணால் பண்ணிடலாம் சொல்லிட்டு செட் ஆகாது, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்தே வராது சில விஷயங்களை ஈடுபட்டு அதை சொதப்புறதை விட ஒரு ஆக்கப்பூர்வமான உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்வால்வ் ஆகுங்க. புது புது விஷயத்தை கற்றுக்கோங்க, நிறைய லேர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கோங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் கெரியரில் ஷைன் ஆகக்கூடிய உங்கள் கெரியருக்கு ஒரு வளர்ச்சி ஒரு க்ரோத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்கள். பணத்தை அதுக்கு கூட நீங்கள் செலவு பண்ணுங்கள், தப்பு கிடையாது. மற்றபடி இந்த வீண் செலவுகளை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இயரில் மீட் பண்ணுவோம். உங்களை பற்றி நான் நிறைய பேச இருக்கேன். மேஷராசிக்காரங்களை பற்றி மீனராசியை விட நிறைய பேச இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.